நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பழனியில் அன்பு இல்லம் அறக்கட்டளை சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மலைக்கோட் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையம் வளாகத்தில் செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மலைக்கோட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மழை காலம் தொடங்கியதால் தூய்மை பணியாளர்களுக்கு உதவிடும் வகையில் அன்பு இல்லம் அறக்கட்டளை சார்பாக நகராட்சிக்கு உட்பட்ட 15, 16, 17, 26 ஆகிய வார்டுகளில் பணிபுரியும் பிரிவு 2 மண்டல தூய்மை பணியாளர்கள் 27 நபர்களுக்கு மலைக்கோட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்நிகழ்வின் தலைமையாக அறக்கட்டளை தலைவர் முகமது உசேன், செயலாளர் சையது இப்ராஹிம், பொருளாளர் கொழுந்தைவேல், இணை செயலாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா ரவிவர்மா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மலைக்கோட்களை வழங்கினர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மழை காலத்தில் உரிய நேரத்தில் இதுபோன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி வரும் அன்பு இல்லம் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் மண்டல அதிகாரிகள், தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே. ஆசிக் அலி.